எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் வீரயுக நாயகன் வேல்பாரி சரித்திரத்தை நம்ம 20 நிமிஷமாக மொத்த புக்கையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். வாங்க அடுத்த 20 நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம். நுனி நாக்கால் மேலுதடை தொட்டு நனைத்து கொண்டாள். சிரிப்பை மறைக்க அவளுக்கு வேறு வழி தெரியவில்லை. ஆனால் பாரி கண்டறிந்தான். ஏன் சிரிக்கிறாய்? முதுகெல்லாம் ஏன் பொன்மணல் படிந்திருக்கிறது என கேட்டால், படுத்திருக்கும் போது ஒட்டி இருக்கும் என சொல். அதனால்தான் பாரியின் முதுகில் பொன்மணல் ஒட்டவில்லையோ என கேட்பார்கள். ஒரு கணம் திகைத்து போனான். அவன் முகத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சியை கண்டு மகிழ்ந்து சிரித்தாள். அடுத்தடுத்து எழும் வினாக்களை நோக்கி அவள் உள்ளே போய்க் கொண்டிருந்தாள். திகைத்த இடத்திலே பாரி நின்றுவிட்டான். கேலி விளையாட்டில் பெண்கள் செல்லும் ஆழம் ஆண்களால் அறிய முடியாதது. இது பெண்கள் தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொண்ட கலை இன்பம். அதனால்தான் எழப்போகும் வினா பாரிக்கு திகைப்பை உருவாக்கிய கணமே ஆதினிக்கு சிரிப்பை உருவாக்கியது. தோழிகள் கேட்க போகும் வினாக்களுக்குள் நுழைந்த போது அவளது சிந்தனை திக்குமுக்காடியது. வெண்சாரைகளின் நிழலில் எங்களின் காமம் நிகழ்ந்தது என சொன்னால் நிலைமை என்ன ஆகும்? வேளிர் குலம் முழுக்க தலைமுறையாக இந்த கதை நிலைத்துவிடும் என அவளுக்கு தெரியும். எத்தனை தலைமுறைகளாலும் முதுகில் கீறல் கொண்ட இளம் பெண்கள் இந்த வினாவிலிருந்து தப்பவே முடியாது. காலம் காலமாக பாரியின் குறியீடாக பதில்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். அவன் செய்ய போகும் செயல் எல்லா இளம் பெண்களின் முதுகிலும் படிந்துவிடும் என நினைத்தபடி பாரியின் கையை பிடித்து, பொன் மகள் துகள் வேண்டாம், தோழிகளை நான் பார்த்து கொள்கிறேன் என்றாள். அவள் சொல்வதை ஏற்பதை தவிர வேறு வழி இல்லை. என்ன சொல்லி சமாளிப்பாள் என சிரித்தபடி அவன் நடந்தான். அவனுக்குள் வினாக்கள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருந்தன. ஆனால் எண்ணங்கள் கேட்க விடாமல் தடுத்து கொண்டே இருந்தன. சிறு பாறையின் மேலே ஏறி அவளை கைப்பிடித்து தூக்கிவிட்டான். மேலேறியவுடன் நிமிர்ந்து பார்த்தாள் ஆதினி. எதிரில் சமவெளி விரிந்து கிடந்தது. செங்குத்தான பெரும் சரிவை அதற்குள் ஏறி கடந்து விட்டோமா? வியப்பு குறையாமல் முன்னும் பின்னுமாக திரும்பி பார்த்தால் அவளால் நம்பவே முடியவில்லை. வியப்போடு பாரியை பார்த்தாள். அவன் உள்ளும் வெளியுமாக இயக்கும் விதம் மேலும் மேலும் வியப்பூட்டுவதாக இருந்தது. கதிரவன் எதிர்குன்றின் பின்னால் மறைய தொடங்கினான். இருவரும் சிறிது தொலைவு சமவெளியில் நடந்து சென்றனர். எதிரில் சிறு மேடு ஒன்று இருந்தது. இந்த மேடு ஏறி இறங்கினால் கீழ்த்திசையில் நாம் நிறுத்தி வந்த தேர் இருக்கும். நான் குதிரைகளை கண்டறிந்து வருகிறேன், அதுவரை நீ இங்கேயே இரு என சொல்லி நடந்தான். காற்று சற்றே அதிகரிக்க தொடங்கியது. மாலை ஆனதும் இன்னும் கடுமழை வரப்போகிறது என சிந்தித்தபடி குதிரைகளை பிடித்து வர விரைந்தான். ஆதினி அவன் வரும் வரை மரத்தடியில் அமர்வோம் என நினைத்து அருகில் இருந்த செங்கிழுவை மரத்தின் அருகே போய் உட்கார்ந்தாள். குதிரைகளை நோக்கி விரைந்த பாரி ஏதோ எண்ணம் தோன்ற திரும்பி ஆதினியை பார்த்தான். அவள் அப்போதுதான் செங்கிழுவையில் சாய்ந்தாள். மரத்தை விட்டு விலகி வந்து ஓய்விடு, நான் விரைந்து வருகிறேன் என சொல்லியபடி ஓடினான். அவள் மரம் விட்டு நீங்கினாள். அருகில் இருந்த சிறு பாறையின் மீது உட்கார்ந்து மரத்தை பார்த்தாள். ஏன் அதன் அருகே உட்கார வேண்டாம் என்று சொன்னான் என்று சிந்தித்தபடி இருந்தாள். சற்று நேரம் கழித்து குதிரைகளோடு வந்தான் பாரி. இருவரும் பேசியபடியே குன்றின் மேல் நடந்தனர். குதிரையை தொட்டு வருடும் ஆசையை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. கை கூசியபடி அதனுடைய முதுகை வருடிக்கொண்டே கேட்டால், ஏன் மரத்தை விட்டு அகல சொன்னீர்கள்? காற்று பலமாக அடிக்க தொடங்கியது. அந்த மரம் பெரும் காற்றை தாங்காது, அதனால்தான் தள்ளி உட்கார சொன்னேன். பார்த்தால் வலிமையான மரம் போல் தெரிந்தது, அதனால்தான் அருகில் போனேன். மலையுச்சி மரங்களின் தன்மையை கணிப்பது சற்றே கடினம், எளிதில் நம்மை ஏமாற்றிவிடும். நீங்கள் எப்படி கண்டறிந்தீர்கள்? உதிரும் அந்த இலையை வைத்துதான். இலையை வைத்தா? ஆம், இலையில் தான் மரத்தின் குறிப்பிருக்கிறது. குதிரை மீதிருந்த கையை விலக்கி அவனை பார்த்தாள். பாரி சொன்னான், உதிரும் இலையின் நுனிப்பகுதி கீழ் நோக்கி வருகிறதா, அடிப்பகுதி கீழ் நோக்கி வருகிறதா, அல்லது சம எடையுடன் காற்றை வெட்டி வெட்டி மிதந்து வருகிறதா என்பதை இலையின் கீழ்ப்புறம் உள்ள நரம்பின் தன்மையை தீர்மானிக்கிறது. மரங்களுக்கு வயது ஆக ஆக நரம்பின் பிடிமானமும் கன அளவும் மாறும். அது மாற மாற உதிரும் இலையின் தன்மையும் மாறும். எனவே உதிரும் இலை எந்த நிலையில் உதிர்கிறது என்பதை வைத்தே மரத்தின் வயதையும் ஆற்றலையும் சொல்லிவிடலாம். வியப்பாக இருக்கிறது என்றாள் ஆதினி. இதில் என்ன வியப்பு இருக்கிறது? ஓடும் நரியை பார்த்தவுடன் வயதை சொன்னார் உன் தந்தை, அதுதான் வியப்பு. சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தொலைவில் தேர் நிற்பது தெரிந்தது. பாரி கை நீட்டி அதை காண்பித்தான். அதை பார்த்தபடியே ஆதினி கேட்டாள், தேரின் நேரெதிர் திசையில் தானே கீழே இறங்கினோம், இப்போது இடப்பக்கமாக ஏறி வருகிறோம். காட்டில் எதையும் நாம் தீர்மானிக்க முடியாது, காடுதான் தீர்மானிக்கும். நாம் பார்க்க போனது ஒன்றை, பார்த்தது வேறொன்றை. அப்படித்தான் எல்லாமும்.
பேசியபடியே தேரை நெருங்கினர். கதிரவன் மலையில் சரிபாதி மறைந்து விட்டான். காற்றின் வேகம் கூடியபடி இருந்தது. குதிரைகளை தேரில் பூட்ட முன்புறமாக போனான் பாரி. ஆதினி வலப்புறமாக தேரை நோக்கி நடந்தாள். காற்று பலம் கொண்டு வீசியதில் குதிரை காது விடைத்து கனைத்தது. அதன் கழுத்து பகுதியை தடவி கொடுத்து அமைதிப்படுத்த முயன்றான். அப்போது ஆதினி அழைக்கும் குரல் கேட்டது. குதிரை மீண்டும் எதிர்காற்றில் துள்ளி கனைத்தது. குதிரையை அருகில் இருந்தான். சிறு மரத்தில் கட்டிவிட்டு ஆதினியின் அருகில் வந்தான். அவள் தேர் சக்கரத்தின் அருகில் உட்கார்ந்து எதையோ பார்த்து கொண்டிருந்தாள். அங்கு உட்கார்ந்து என்ன செய்கிறாள் என்று எண்ணியபடி அருகில் வந்தான் பாரி. தேர் சக்கரத்தின் ஆரக்காலில் முல்லை கொடி ஒன்று முழு சுற்றி தலையை வெளிப்புறமாக நீட்டியபடி இருந்தது. இன்னொரு கொடி பக்கத்தில் இருந்த ஆரக்காலில் பாதி சுற்றி தலையை நீட்டியிருந்தது. அருகில் வந்த பாரி அதை பார்த்தான். கொடியின் தளிர் காற்றுக்கு அசைந்தபடி ஆரக்காலை தழுவி இருந்தது. ஆதினியின் முகத்தை பார்த்தான். சற்றே பதற்றத்தோடு இருந்தாள். தேரை எடுத்தால் இரு கொடிகளும் அருந்துவிட வாய்ப்புள்ளது. இந்த முல்லை கொடியை பக்குவமாக பின்னோக்கி சுழற்சி வெளியில் எடுத்து விடலாமா என கேட்டாள். பாரி எதுவும் சொல்லாமல் முல்லை கொடிகளையே பார்த்து கொண்டிருந்தான். காற்று பெரும் வேகத்தோடு வீசியது. நின்றிருந்த தேர் சற்றே அசைந்து கொடுத்தது. சட்டென சக்கரத்தை இறுக பிடிக்க முயன்றாள் ஆதினி. ஆனால் பாரியின் கை அதை பிடித்துக் கொண்டிருந்தது. இது நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது குன்றுக்கு பின்னால் சடசடவென பேரோசை கேட்டது. அதிர்ந்து திரும்பினாள். திரும்பாமலே பாரி சொன்னான், அது செங்கிழுவை. அந்த செங்கிழுவை விழுந்து விட்டது. ஆதினிக்கு பதற்றம் இன்னும் அதிகமானது. விழுந்த மரத்தில் அடைந்திருந்த பறவைகள் கலைந்து வெளியெங்கும் ஓசை எழுப்பின. அதை கவனித்தபடியே ஆதினியிடம் சொன்னான், இலையின் மரத்தின் குறிப்பு இருந்ததைப் போல இந்த முல்லை கொடிகளில் இருக்கும் குறிப்பு என்னவென்று பார். அவள் முல்லை கொடிகளை உற்று பார்த்தாள். சக்கரத்தின் ஆரக்காலை முழுமையாக சுற்றிய கொடி தலையாட்டியபடி அவளை பார்த்து கொண்டிருந்தது. அது ஆரத்தை சுற்றி இருக்கும் விதத்தை கவனித்தால் எங்கோ பார்த்திருந்தது போல் இருந்தது. எங்கே என சிந்தித்த போது வெண்சாரைகளின் நினைவு வந்தது. அதே பின்னல் கொண்டு வளைந்து மேலேற முயன்றதும் முல்லை கொடி. பக்கத்து ஆரத்தின் மீது அதே முயற்சியை செய்து கொண்டிருந்தது இன்னொரு கொடி. கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த ஆதினியின் கண்கள் கலங்கின. பாரியை திரும்பி பார்த்தாள். அவன் கண்கள் எண்ணிலா சொற்களை பேசின. ஆண்களின் கண்களை படித்தறிய வேறு வழி உண்டா என மனம் பதறியது. ஆனாலும் தொடர்ந்து முயன்றாள். இடப்புறம் இருப்பதுதான் நானா என்று ஆதினியின் ஆழ்மனம் கேட்க, இல்லை, வலப்புறம் இருக்கும் கொடிதான் உனது சாயலில் தலை சாய்ந்தே இருக்கிறது என்று சொல்லி மனதுக்குள் நீங்கா உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருந்தது. வெண் முல்லையும் வெண்சாரையும் வடிவத்திலும் வாசனையிலும் ஒன்றே என ஆழ்மனம் சொல்லியது. காற்று வீறு கொண்டு வீசியது. ஆதினி பாரியின் கைகளை இறுக அணைத்து தோல் சாய்ந்தாள். குகை நமக்கானதாக மாறியது போல தேர் முளைகளுக்கானதாக மாறிவிட்டது என்றான் பாரி. வெட்கம் கலையாத சிரிப்போடு ஆதினி சொன்னால், நேற்று நாகம் கற்றுக் கொடுத்தது இன்று முல்லை கற்று தருகிறது. காடு கணம் தோறும் நமக்கு கற்று தந்து கொண்டேதான் இருக்கும் என சொல்லியபடி தேர் விட்டு நகர்ந்தான் பாரி. தம் விரல்களால் சக்கரங்களின் ஆரங்களை தொட்டு வருடியபடி அந்த இடம் விட்டு எழுந்தாள் ஆதினி. இருவரும் நடக்க தொடங்கினர். ஆதினி மெல்லிய குரலில், படர்வது குறுமுல்லை, ஒரு மலர் பூத்தால் போதும் காடே மணக்கும் என சொல்லிவிட்டு பாரியின் முகத்தை பார்த்தாள். என்ன பொருள் இதற்கு? பாரியின் கண்கள் தடுமாறின. பெண்ணின் கண்கள் சொல்வதை முழுமையாக கற்க ஆண்களால் முடியுமா என்ன? உதிரும் இலையின் குறிப்பு தெரிந்த உனக்கு வீசும் பார்வையின் பொருள் புரியாதா என்று கேட்பது போல் இருந்தது. இருவரும் காதல் மயக்கம் கலையாமல் நடக்க தொடங்கினர். பொன் மணல் துகள் மனமெல்லாம் மின்னிக் கொண்டிருந்தது. கீரல் தளம்புகளில் இருந்து குறுமுல்லையின் நறுமணம் கசிய தொடங்கியது. பாரியின் வலக்கையை தனது இடக்கையால் பின்னியபடி நடந்தால் வெண்சாரை ஒரு புறமும் குறுமுல்லை மறுபுறமுமாக படர்ந்து கொண்டிருந்தன. இருவரும் எவியூர் நோக்கி நடந்தனர். இன்றும் ஐவகை குறிஞ்சியில் மலர் படுக்கை அமைத்திருப்பர். ஆனால் மலராத முல்லையின் மனமேந்தி சுடரின்றி பரவும் ஒளி ஏந்தி வந்து கொண்டிருக்கும் இந்த காதலர்களின் இரவை மற்றவர்களால் எது கொண்டு அலங்கரிக்க முடியும்? போகும்போது கட்டி போட்டிருந்த குதிரைகளை கையில் பிடித்து கொண்டு நடந்தனர். இரு குன்றுகளை தாண்டிய போது எதிரில் பாணர் கூட்டம் ஒன்று வந்து கொண்டிருந்தது. எவ்வியூர் வந்து திரும்பும் பாணர்களை வீரர்களை அழைத்து கொண்டு போயினர். பாரி தேரில் தானே வந்ததாக சொன்னார்கள். இப்போது குதிரைகளை கையில் பிடித்து கொண்டு நடந்து போவானேன் என்று ஒரு பாணன் கேட்க, அதோ தேர் அங்கே நிற்கிறது, அருகில் போய் பார்த்தால் காரணம் தெரிய போகிறது என்று இன்னொரு பாணன் சொன்னான். முல்லைக்கு தேரை கொடுத்ததாக பாணர்கள் பாடுகிறார்களே, அது உண்மையா என கபிலர் கேட்டதற்குத்தான் இந்த முழு கதையையும் பாரி சொல்லி முடித்தான்.
கேள்வி என்னமோ முல்லை கொடியை பற்றி தான். ஆனால் பாரி தனது திருமண காலத்திலிருந்து நடந்ததை விளக்கியதற்கு காரணம் காளம்பன் அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். சோமப்பூண்டின் பானம் இருந்தும் அன்று யாரும் ஒரு குவளை கூட குடிக்கவில்லை. பாரி நடந்ததை சொல்லி முடிக்கும்போது அனைவரும் பெரும் வியப்பில் மூழ்கி போயிருந்தனர். முல்லைக்கொடி பற்றி கேட்ட கபிலரோ ராவரி மரம் பற்றி கேள்விப்பட்டதும் அதிர்ந்து போனார். இதைத்தான் வடதேசத்து முனிகள் ஜோதி விருட்சம் என சொல்கிறார்களோ என கேட்டார். தேக்கனின் வியப்பு வேறு விதமாக இருந்தது. நீயும் ஆதினியும் வெண்சாரியை பார்த்தீர்களா? இதுவரை சொல்லவே இல்லையே என கேட்டார். பாரியை பற்றிய தேக்கனின் வியப்பு கால காலத்துக்கு நீங்காது என்பது அவரின் பார்வையிலேயே புலப்பட்டது. காளம்பனின் வியப்பு முல்லைக்கொடியோ வெண்சாரையோ அல்ல, ஆயுதங்களை கூர்மையாக்கும் கல் இருக்கிறதா? பல்வேறு தாதுக்களை ஆற்றலாக மாற்ற தெரிந்த பொதினியின் 18 குடிகள், அவர்கள் எதையெல்லாம் செய்யும் ஆற்றல் படைத்தவர்கள், அடுக்கடுக்காய் மேல் எழுந்தபடி இருந்தது காளம்பனின் வியப்பு. எல்லோரும் வியந்ததைப் போல பாரியும் வியப்பு நீங்காமல் தான் இருந்தான். இந்த நிகழ்வு எப்படி வெளியில் தெரிந்திருக்கும் என எண்ணி பார்த்தான். பேசியபடி தங்களை கடந்து போன பாணர்கள் தேர்ச்சக்கரத்தில் முல்லைக்கொடி பின்னி கிடப்பதை பார்த்து பாடல் புனைந்துள்ளனரோ என்றான். கேள்வி கபிலருக்கு வியப்பை கொடுத்தது. நிலமெங்கும் உனது புகழை பரப்பும் குறியீடு இதுதான் என்றார் கபிலர். படர வழியின்றி கொடி தவித்தால் யாராக இருந்தாலும் அதற்கு வழி செய்துவிட்டு தானே போவார்கள். இதில் வியக்க என்ன இருக்கிறது என கேட்டான் தேக்கன். அதே போல்தான் சமவெளி மக்களின் எண்ண ஓட்டங்களையும் சிந்தனை நிலையையும் மலை மக்கள் புரிந்து கொள்வதும் எளிதல்ல என்றார் கபிலர். தேக்கனுக்கு அவர் சொல்ல வருவது விளங்கவில்லை. உங்களுக்கு இது வாழ்வின் பகுதி, எனவே நின்று பார்க்க ஒன்றுமில்லை. ஆனால் தவித்து அலையும் மக்களுக்கு இது கனவு, எனவே கடக்க வழியின்றி பாடியபடியே இருக்கின்றனர். கபிலரின் சொற்கள் ஆழத்துக்கு போயின. அதை பற்றிய சிந்தனையும் அவ்வாறே. இரவெல்லாம் பேசினர். சோமப்பூண்டின் பானம் விட்டு மனமும் உடலும் வெளியேறிவிட்டது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். குடியும் இரவும் அவர்களை விட்டு அகன்றன. அதே போல்தான் சமவெளி மக்களின் எண்ண ஓட்டங்களையும் சிந்தனை நிலையையும் மலை மக்கள் புரிந்து கொள்வதும் எளிதல்ல என்றார் கபிலர். தேக்கனுக்கு அவர் சொல்ல வருவது விளங்கவில்லை. உங்களுக்கு இது வாழ்வின் பகுதி, எனவே நின்று பார்க்க ஒன்றுமில்லை. ஆனால் தவித்து அலையும் மக்களுக்கு இது கனவு, எனவே கடக்க வழியின்றி பாடியபடியே இருக்கின்றனர். கபிலரின் சொற்கள் ஆழத்துக்கு போயின. அதை பற்றிய சிந்தனையும் அவ்வாறே. இரவெல்லாம் பேசினர். சோமப்பூண்டின் பானம் விட்டு மனமும் உடலும் வெளியேறிவிட்டது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். குடியும் இரவும் அவர்களை விட்டு அகன்றன. பாரி 61. யவனத்தின் சாகச தளபதி ஹிப்பாலஸ் வஞ்சி மாநகரத்தில் வந்திறங்கினான். வைப்பூர் துறைமுகம் பற்றி எரிந்து பல மாதங்களாக போகின்றன. நீண்ட நாட்களாக வைப்பூர் கோட்டையிலேயே இருந்தவன் பிறகு ஓரிரு இடங்களுக்கு பயணம் போய் இப்போது வஞ்சியை வந்தடைந்துள்ளான். அவனோடு எபிரஸ், த்ரேஷியன், கால்ஃபா, பிலிப் ஆகியோர் வந்துள்ளனர். பெரு வணிகன் வெஸ்பானியன் தலைமையில் யவனத்திலிருந்து 6 நாவாய்களில் பாண்டிய இளவரசனின் மணவிழாவுக்கு புறப்பட்டனர் யவனர்கள். மீனால் என்று யவனத்தில் எழுதப்பட்ட யானை வடிவம் தாங்கிய நாற்சதுர நாணயத்தோடும் எண்ணற்ற பரிசு பொருட்களோடும் பாண்டிய நாட்டில் வந்திறங்கினர். இந்த பெரும் சிறப்பு தமிழ் நிலத்தில் எந்த மன்னனுக்கும் தரப்பட்டதில்லை. அதற்கு காரணம் யவன வணிகத்தில் முதல் இடத்தை பிடித்துள்ள பாண்டிய நாட்டு முத்துக்கள். அதன் பொருட்டே யவன பெருவணிகன் வெஸ்பானியனும் அரச பிரதிநிதிகளும் துறைமுக பொறுப்பாளர்களும் வருகை புரிந்தனர். இவர்கள் வருகை புரிந்த 6 நாவாய்களும் வைகை ஆற்றில் சாம்பலாக கரைந்தன. வெஸ்பானியன் நெருப்பிலே மாண்டான். வேதனைகளையும் இழப்புகளையும் தாங்க முடியவில்லை. கடக்க முடியாத துயரங்களை கடக்க வழியின்றி நாள் கணக்கில் குடித்தான் ஹிப்பாலஸ். கம்பீரமிக்க தனது நாவாய் எரிந்தபடியே மூழ்கிய காட்சி அவன் கண்களை விட்டு எளிதில் அகல மறுத்தது. எல்லாரையும் போல இது விபத்து என்றுதான் அவனும் முதலில் நினைத்தான். ஆனால் பிறகுதான் செய்தி தெரிய வந்தது பரம்பு வீரர்கள் பற்ற வைத்த நெருப்பு என்று. ஆனாலும் காரணம் எளிதில் புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தது. சேர அரசுகளான குடநாட்டுக்கும் குட்ட நாட்டுக்கும் பரம்போடு பன்னெடுங்கால பகை இருக்கிறது. பாண்டியனோடு எந்த பகையும் பரம்புக்கு இல்லையே. பிறகு ஏன் பரம்பு வீரர்கள் இந்த கொடும் செயலை செய்ய வேண்டும் என்பது விளங்கி கொள்ள முடியாததாக இருந்தது. காரணம் அறியாமல் வைப்பூர் கோட்டையை விட்டு வெளியேறுவதில்லை என்ற முடிவோடு இருந்தான்.
செய்திகள் எல்லா முனைகளிலிருந்தும் ஹிப்பாலஸுக்கு வந்து கொண்டிருந்தன. கடலோடிகள், பெரு வணிகர்கள், கடற்கரை பணியாளர்கள், வைப்பூர் மக்கள், பாண்டிய அரண்மனை பணியாளர்கள், போர் வீரர்கள் என எல்லோரும் ஆளுக்கோர் உண்மையை ஹிப்பாலஸுக்கு சொன்னார்கள். எல்லாவற்றையும் தொகுத்தபடியே இருந்த அவன் கடைசியாக கேள்விப்பட்டது தேவாங்கு பற்றிய செய்தியை. அந்த கணத்திலிருந்து அவனுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை. திசை உணர்த்தும் ஒரு விலங்கா? காலம் முழுவதும் கடலிலேயே பயணப்படும் ஒருவனுக்கு தேவாங்கு போன்ற விலங்கு நம்ப முடியாத கற்பனையாகத்தான் இருக்கும். ஆனாலும் எல்லா வகைகளிலும் அவன் அதை உறுதிப்படுத்தினான். குலசேகர பாண்டியன் அந்த விலங்கை கைப்பற்ற பரம்புக்கு திரையர்களை அனுப்பி வைத்ததை அமைச்சர்கள் மூலம் தெரிந்து கொண்டான். திரையர்களோடு பரம்பு வீரர்கள் உடன் வந்துதான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர். ஏனென்றால் விடுதலையான திரையர் குடும்பங்களும் கப்பலில் இருந்து தப்பித்த திரையர் குல வீரர்களும் பரம்புக்குள் தான் நுழைந்தனர். எனவே எல்லாம் பாரியின் செயல்தான் என்பதை குலசேகர பாண்டியன் உறுதி செய்துள்ளான் என்பது வரை ஹிப்பாலஸுக்கு தெரிய வந்தது. ஆனாலும் அந்த விலங்கை பார்க்காமல் அவனால் நம்ப முடியவில்லை. அந்த விலங்குகள் எல்லாம் பரம்பு வீரர்களால் மீட்கப்பட்டு விட்டதாகவும் மிஞ்சிய சில நெருப்பிலே எரிந்து விட்டதாகவும் சொன்னார்கள். ஒன்றிரண்டாவது எஞ்சி இருக்காதா என்று ஹிப்பாலஸ் தொடர்ந்து முயன்றான். அவன் முயற்சி வீண் போகவில்லை. வைப்பூர் துறையில் நெருப்பு பற்றுவதற்கு முன்னரே 2 காலங்கள் துறையை விட்டு வெளியேறியுள்ளன. இரளித்தீவுக்கும் தெங்கீன் தீவுக்கும் பயணமான அவை 2லும் தேவாங்குகள் இருந்திருக்கின்றன. சூழ்கடல் முதுவன் யாரும் அறியாதபடி நள்ளிரவுக்கு முன்னதாகவே அந்த களங்களை வெளியேற்றியுள்ளான் என்பதை ஹிப்பாலஸ் அறிந்தான். எப்படியாவது அந்த களங்களில் உள்ள தேவாங்குகளை பார்த்துவிட வேண்டும் என்று பெரும் முயற்சி செய்தான். வைப்பூரில் இருந்து கொற்கைக்கு வந்தவன் சிறிய வடிவிலான வங்கத்தை எடுத்துக்கொண்டு இரளித்தீவுக்கு புறப்பட்டான். அங்கு போய் சூழ்கடல் முதுவனுக்கு நம்பகமான வணிக தோழனிடம் அதிகப்படியான விலை பேசி தேவாங்கை கைப்பற்றினான். அதை பார்த்த கணத்திலிருந்து இப்போது வரை அவனது வியப்பு நீங்கவில்லை. கடலின் எல்லாவித ஆபத்துகளையும் நீக்கும் தேவதை இது என அவன் தேவாங்கை வர்ணித்தான். இப்படி ஒரு விலங்கு இருக்கும் செய்தி யவனத்தை எட்டுமானால் உலகெங்கும் இருக்கும் கடல் வணிகர்கள் அனைவரும் பாண்டிய நாட்டை முற்றுகையிட தொடங்கிவிடுவர். மற்றவர்கள் அறியும் முன் இந்த விலங்கை நாம் கைப்பற்ற வேண்டும் என முடிவுக்கு வந்தான் ஹிப்பாலஸ். இரளித்தீவில் இருந்து மீண்டும் கொற்கைக்கு திரும்பிய அவன் நேராக மதுரைக்கு சென்றான். குலசேகர பாண்டியனை கண்டு பேசிவிட்டு தான் இப்போது வஞ்சி மாநகருக்கு வந்துள்ளான். அவனது வருகை உதயஞ்சேரலுக்கு தெரிவிக்கப்பட்டது. யவனத்தின் பெருமை மிகு வணிகர்களும் கடல் பயண சாகச தளபதிகளும் வந்துள்ளதை மகிழ்வோடு வரவேற்றான் உதயஞ்சேரல். அவனுடைய உற்சாகத்துக்கு இப்போது கூடுதல் முக்கியத்துவம் இருந்தது. வணிக போட்டியில் சேரனின் மிளகை பாண்டியனின் முத்து கடந்து முன் சென்று விட்டது. எனவே யவன வணிகர்களின் முதல் மரியாதை பாண்டியனை நோக்கியே கடந்த சில ஆண்டுகளாக இருப்பதை யாவரும் அறிவர். அதன் பொருட்டே பாண்டிய இளவரசனின் மணவிழாவுக்கு யவனத்திலிருந்து சிறப்பு ஏற்பாட்டோடு பலரும் வந்து பங்கேற்றனர். ஆனால் வைப்பூரில் பற்றிய தீயால் யவன வணிகர்களுக்கு பேரிழப்பு ஏற்பட்டுள்ளது. பாண்டியனின் நற்பெயரில் அழிக்க முடியாத கரும்புகை படிந்துவிட்டது. வைப்பூரில் ஏற்பட்ட இழப்பிலிருந்து எந்த ஒரு வணிகனும் எளிதில் மீண்டுவிட முடியாது. பாண்டியனால் ஏற்பட்ட கசப்பையும் கண்ணீரையும் கடலோடிகளால் எளிதில் கடந்துவிட முடியாது. நெருப்பின் சூட்டை கடல் மறக்க நீண்ட காலமாகும். அதுவரை வஞ்சி நகரே வணிகத்தின் தலைவாசலாக இருக்கும் என்று கணித்தான் உதயஞ்சேரல். வைப்பூரில் பற்றிய நெருப்பு பாண்டிய பேரரசுக்கு பெரும் களங்கத்தை உருவாக்கியது உண்மைதான். அதனால் வணிகர்கள் கடும் சினம் கொண்டிருந்ததும் உண்மைதான். ஆனால் இரளித்தீவுக்கு போய் தேவாங்கை ஹிப்பாலஸ் நேரில் பார்த்த பிறகு நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. அதனால் தான் அவன் மீண்டும் கொற்கைக்கு திரும்பினான். மதுரைக்கு போய் குலசேகர பாண்டியனை கண்டான். கடும் குற்றச்சாட்டை பகிர்ந்து கொள்வதற்காகவே அவன் திரும்பி வந்திருப்பதாக குலசேகர பாண்டியன் நினைத்தார். ஆனால் ஹிப்பாலஸ் தங்களை கண்டு நன்றி சொல்லவே வந்தேன் என்றான். பேரரசருக்கு விளங்கவில்லை. காலம் முழுவதும் கடலிலேயே வாழ்வை கழிக்கும் கடல் மனிதன் நான். திசை அறியும் ஆற்றல் கொண்ட விலங்கு ஒன்று இருக்கிறது என்பதை கண்டறிந்ததற்காகவே உங்களை கண்டு நன்றி சொல்ல வந்தேன். பாண்டிய நாட்டு வானியல் அறிஞர்களின் ஆற்றல் பற்றி நிறையவே கேள்விப்பட்டுள்ளேன். எமது நாட்டின் மூத்த அறிஞர்கள் பாண்டியர்களை பற்றி எண்ணற்ற குறிப்புகளை எழுதி வைத்துள்ளனர். நாட்டை 365 பாகங்களாக பிரித்து நாள்தோறும் ஒவ்வொரு பாகத்தில் குடியிருப்பவர்கள் அரசுக்கு திரை கட்ட வேண்டும் என்று விதி செய்தவர்கள் பாண்டியர்கள். பல தலைமுறைக்கு முன்பே ஆண்டை நாள் கணக்கில் துல்லியமாக பகுத்து அதை நிர்வாகத்தோடு இணைத்த அறிவு பாண்டியர்களுடையது என எழுதி வைத்துள்ளனர். உங்களின் வானியல் ஆற்றலை நாங்கள் கேள்விப்பட்டுள்ளோம். ஆனால் திசை காட்டும் விலங்கொன்று இருக்கிறது என்பதை கண்டறிந்த உங்களின் பேரறிவுக்கு எங்களின் மரியாதையை செலுத்துகிறோம். நீங்கள் கண்டறிந்தது மகத்தான ஒன்று.
கடல் இருக்கும் வரை இந்த கண்டுபிடிப்புக்காக பாண்டிய பேரரசின் புகழை உலகம் பாடும் என்றான் ஹிப்பாலஸ். அவமான உணர்வால் துவண்டு போயிருந்த குலசேகர பாண்டியனுக்கு மீண்டும் புத்துணர்வு ஊட்டுவதாக இருந்தது ஹிப்பாலஸின் பேச்சு. பரம்பின் மீதான பழிவாங்கும் உணர்வு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த நேரத்தில் அதற்கு இன்னொரு பரிமாணத்தை அவன் வழங்கினான். நீண்ட நெடுங்காலமாக தமிழ் நிலத்துக்கும் யவனத்துக்கும் இடையில் கடல் வணிகம் நடந்து வருகிறது. நுரை தள்ளும் கரைவழி பயணமாக இரு நிலத்து கடலோடிகளும் பல தலைமுறைகளை கழித்துவிட்டனர். இரு நாகரிகங்களும் எண்ணற்றவற்றை பரிமாறிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த இரு நிலப்பரப்புகளில் இருப்பவர்களும் கண்டு பெரிதும் வியக்கும் கண்டுபிடிப்பாக தேவாங்கி இருக்கிறது. சாகச தளபதி என்று உலகெங்கும் பெயர் பெற்ற ஹிப்பாலஸ் தனது மிகப்பெரிய நாவாய் எரிந்த துயரை கடந்து கண்டறியப்பட்ட தேவாங்குக்காக தன்னை வணங்கி நிற்கிறான் என்றால் அது எளிதான ஒன்றல்ல. ஹிப்பாலஸும் குலசேகர பாண்டியனும் அடுத்து நடக்க வேண்டியவற்றை பற்றி நிறைய பேசினர். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போது உதயஞ்சேரலை பார்க்க வந்துள்ளான். பரம்பின் மீதான உதயஞ்சேரலின் போர் திட்டங்களை பற்றி தான் அவன் உரையாடினான். ஹிப்பாலஸுடன் எபிரஸ், திரேஷியன் இருந்தனர். குடநாட்டு அமைச்சன் கோளூர் சாத்தான் கொல்லிக்காட்டு விதையை பெற்று தருவதாக கூறி பரம்புக்கு சென்று பாரியிடம் வணிகம் பேசியதையும் அதன் பொருட்டு கை துண்டிக்கப்பட்டதையும் கூறிய அவர்கள் குடநாட்டினர் இப்போது உதயஞ்சேரலோடு இணைந்து பரம்புக்கு எதிராக செய்யும் முயற்சியையும் பகிர்ந்து கொண்டனர். யவனர்கள் இங்கு நிகழும் எல்லாவற்றையும் அறிந்து வைத்துள்ளது உதயஞ்சேரலுக்கு வியப்பளிக்கும் ஒன்றாக இல்லை. பல தலைமுறைகளாக செழித்தோங்கியிருக்கும் வணிகம் அரசியலுக்குள் ஆழமான வேர்களை செலுத்தியிருக்கும் என்பதை அவன் அறிவான். ஆனால் பாரியை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று நீண்ட நெடுங்காலமாக சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருப்பது குட்டநாடு. உதயஞ்சேரலின் தந்தையான செம்மாஞ்சேரலை கொன்று அழித்தவன் பாரி. அதற்கு பல காலத்துக்கு முன்பே பகை தொடங்கிவிட்டது. உதயஞ்சேரல் பட்டமேற்ற பிறகு பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறான். இதோட பரம்பு மலையின் நாயகன், இயற்கையின் நண்பன் வேல்பாரியோட நம்ம பண்ணிகிட்ருக்கிற பயணத்தை, இன்னைக்கான பயணத்தை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.